இந்த கெஞ்சாக்கு யாரு, அவன் என்னெல்லாம் பிளான் போட்டு வச்சிருக்கான் இந்த 1000 வருஷமா, அதை ரொம்ப சிம்பிளா பார்த்துடலாம். ஆக்சுவலா அவன் ஆளுங்களை கண்ட்ரோல் எடுத்து அவங்க பாடியை மொத்தமா டேக் ஓவர் பண்ணி அவங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவன் தான் கெஞ்சாக்கு. அவன் ரியல் உருவத்தை இது வரைக்கும் காட்டினதில்ல. அவன் டேக் ஓவர் பண்ண ஆளுங்களை தான் இவன் தான்டா கெஞ்சாக்குன்னு பார்த்திருப்போம். அவன் ஜஸ்ட் ஒரு பிரெயின், அதில் பல்ல காட்டிட்டு இருப்பான். அப்படி ஆளுங்களை கண்ட்ரோல் எடுத்து மொத்தமா அவங்களோட டெக்னிக்ஸே யூஸ் பண்ணுவான். அப்படிதான் காமோ நரிட்டோஷி காமோ கிளானை சேர்ந்தவரை கண்ட்ரோலுக்கு எடுத்து அவன் மூலியமா ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணி மோசமான சார்சரங்க இவன் அப்படிங்கிற மாதிரி அந்த டைம்ல பேர் வாங்கினது காரணமே கெஞ்சாக்கு தான். அவன் தான் இந்த டெத் பெயிண்டிங்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பான். சோசோ அவங்க பிரதர்ஸ் எல்லாம். அடுத்து யூஜியோட அம்மாவை கண்ட்ரோலுக்கு எடுத்து யூஜி பிறந்ததுக்கு இவன் தான் காரணம். அது இல்லாம யூஜியை சுகுணாவோட வெசலாம மாத்துறது இவனுடைய பிளான். பிளஸ் சுகுணாவோட பைண்டிங் வாவை போட்டு நீ கல்லிங் கேம்ல கலந்துக்கணும்னு ஆல்ரெடி போட்டு வச்சிருப்பான். அது இல்லாம அவனை 20 விரல்களா ஸ்பிளிட் பண்ணி கர்ஸ் ஆப்ஜெக்டா மாத்துறதுமே இவனுடைய பிளான் தான். சோ இந்த காமோ நரிட்டோஷி உடம்புல அவன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இதுக்கு மேல போக முடியலங்கிறதுனால தான் டென்கனோட மெர்ஜ் பண்ணணும்னு நினைச்சிருக்கான். இவன் பிளான்லாம் நடக்கிறதுக்கான டைம் கரெக்டா அமைஞ்சிருச்சு. அப்படிதான் டென்கன் மெர்ஜ் ஆகிற ப்ராசஸ் நின்று டென்கன் எவால்வ் ஆகியாச்சு. இவனுக்கு கீட்டோட உடம்பும் கிடைச்சாச்சு. முக்கியமா கோஜோவை சீல் பண்ணியாச்சு. சரி போட்டு தள்ளியே இருக்கலாமேன்னா ஆல்ரெடி முன்னாடி 6 ஓட இருக்கிறவங்கள போட்டு தள்ளி இருப்பான். அவங்க திரும்பியும் அடுத்து பிறக்கிறாங்க. இப்போ கோஜோவை கொண்டுட்டா அடுத்து 6 ஓட திரும்ப பிறப்பாங்க. அந்த ஆப்ஷன்லாம் செக் பண்ணிட்டு தான் சீல் பண்ணி வச்சிருக்கான். அண்ட் இவன் யார் உடம்ப கண்ட்ரோல் பண்ணிருக்கானோ அவங்களோட டெக்னிக்ஸை யூஸ் பண்ண முடியும். அப்படி கீட்டோட அந்த கர்ஸ் மேனிபுலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். அண்ட் மகிட்டோவை முழுங்கினதுனால ஐடல் டிரான்ஸ்ஃபிகரேஷன் அதுவுமே யூஸ் பண்ணுவான். இவனால இதுக்கு முன்னாடி இருந்த பாடியோட அந்த டெக்னிக்ஸுமே யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஜி அம்மாவுடைய ஆன்டி கிராவிட்டி சிஸ்டம் டெக்னிக் அதையுமே இவனால யூஸ் பண்ண முடியும். சரி கெஞ்சாக்கு இவன் தான் அப்படிங்கிறது எப்படி கன்ஃபார்மா சொல்ல முடியும்னா நெத்தியில ஸ்கார் இருக்கும். அவன் கண்ட்ரோல் யார் எடுக்கிறாங்களோ அவங்க நெத்தியில இந்த ஸ்கார் இருக்கும். அண்ட் இவனால ரிவர்ஸ் கஸ் டெக்னிக்கும் யூஸ் பண்ண முடியும். அப்படி உடம்பையே ஹீல் பண்ண முடியும். அப்ப அந்த ஸ்காரை சரி பண்ணிடலாமேன்னா அது பைண்டிங் வாவ். அதை அவனால பண்ண முடியாது. சோ கெஞ்சாக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்டர் மைண்ட். அவன் பக்காவா பிளான போட்டு ஒரு ஸ்டெப்பா நகர்த்தி செக்மேட் வைக்கிறது தான் அவனுடைய பிளானே. சரிப்பா அவன் தான் ஆளுங்களை கண்ட்ரோல் எடுப்பானா கோஜோ டோஜின்னு மிகப்பெரிய தலைங்களே கண்ட்ரோலுக்கு எடுக்கலாமேன்னா கோஜோ பக்கம் போனா கன்ஃபார்ம் காலி ஆயிடுவான்னு அவனுக்கு தெரியும். ஒருவேளை டோஜியை கண்ட்ரோலுக்கு எடுத்திருந்தா அவனுக்கு ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால இவனோட டெக்னிக்ஸை யூஸ் பண்றதுல ப்ராப்ளம் வந்திருக்கும். அதனால தான் டோஜியும் கோஜோவும் இவனுடைய ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ கெஞ்சாக்கு ஒருத்தரையா கண்ட்ரோலுக்கு எடுத்து அவன் பிளானை கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றி இப்போ அதோடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டான். அண்ட் இந்த மாதிரி அனிமி பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.